Good morning, students. Welcome to our maths class. In previous class, what we saw? We saw about 2D shapes and 3D shapes, right? Then next, properties of 3D shape, right? What are the 3D shapes? Cube, cuboid, cylinder, sphere, cone. Okay, now we see about able to explore rotation of familiar 2D shapes intuitively. என்ன பண்ண போறோம் 2D shapes rotate பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? rotate பண்ணா என்ன தெரியுது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? Draw two vertical line in a white paper by paper folding method. என்ன பண்ண சொல்றாங்க? ஒரு white paper வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்றீங்க? ரெண்டு vertical line வந்து draw பண்றீங்க. எப்படி draw பண்றீங்க? paper folding method மூலமா. paper என்ன பண்றீங்க? ரெண்டு பக்கமும் fold பண்ணா அது மடிப்பு மாதிரி அச்சு விழுந்துரும் இல்லையா? அந்த அச்சு மாதிரி என்ன பண்றாங்க? அச்சு வந்து வரைஞ்சுக்கோங்க vertical line. ஓகேவா? Draw a circle with radius 6 cm in a chart. அதுக்கப்புறம் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 6 cm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. தென் கட் த சர்க்கிள் ஃப்ரம் த சார்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? சார்ட்லேருந்து அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் இட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் அகைன். என்ன பண்ணுறீங்க? அந்த சர்க்கிளை வந்து 4 ஈக்குவல் பார்த்தா என்ன பண்ணுறீங்க? ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு மாதிரி விரிச்சிங்கன்னா என்னவாகும்? ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 பார்த்தா உங்களுக்கு அந்த அச்சு வந்துருக்குமா? 4 பார்ட்ஸ் அப்படி பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? Draw or paste 4 pictures on the circle as shown in the figure. இங்கே பாருங்க, இப்படி 4 பார்ட் இருக்கு இல்லையா? இந்த 4 பார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிக்சர் வேணும், பிக்சரோ உங்களால் வரைய முடிஞ்சால் வரைங்க. இல்லை என்ன பண்ணுறீங்க? அந்த பிக்சரை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. எப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிக்சரில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த பிக்சர்ஸில் உங்களால் ட்ரா பண்ண முடிஞ்சால் ட்ரா பண்ணுங்கள் இந்த 4 சைட்ஸும். இல்லை என்ன பண்ணுறீங்க? அதாவது உங்களுக்கு பிக்சர் வந்து கிடச்சதுன்னா பேஸ்ட் பண்ணுங்க, ஒட்டிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? Fix or put the round chart on the white paper by using a pin in a center. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இப்போ நீங்கள் சார்ட் வச்சுருந்தீங்க, அந்த சார்ட்டையும் அந்த ஒயிட் பேப்பரையும் என்ன பண்ணணும்? ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? நடுவில் வந்து ஒரு பின் வந்து குத்தி என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இந்த சர்க்கிள் மட்டும் தனியாக ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகுமா? Rotating the chart, we observe that two vertical lines and the center point will lie at the same point. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார்ட்டை வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ரொட்டேட் பண்ணால் என்னவாகும்? நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம் இல்லையா? அந்த வெர்டிக்கல் லைனும் அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? ஒரே பாயிண்டில் வந்து லை ஆகிருக்கும். ஓகேவா? அந்த ரெண்டு வெர்டிக்கல் லைனும் அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? ஒரே சேம் பாயிண்டில் வந்து என்னவா இருக்கும்? லை ஆகிருக்கும். ஓகேவா? Look at the changes occurred when the chart is rotated. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? Turn the round chart as shown in the figure 2. இப்போ வந்து ரவுண்ட் சார்ட் இப்படி கிடச்சிருக்கும். ஃபிகர் 2 இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க? டேர்ன் பண்ணுறீங்க. ஓகேவா? The picture in figure 1 is changed as in figure 2. என்னவாகும்? நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ ஃபிகர் 1லேருந்து என்னவாயிடும்? ஃபிகர் 2க்கு பிக்சர் சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு எத்தனை டேர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க? அதாவது சுற்ற சொல்லியிருக்காங்க. டேர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க 1/4 டேர்ன்னா கொஞ்சம் காவாசி மட்டும் சுற்ற சொல்லியிருக்காங்க. காவாசி சுற்றுறப்ப என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி நம்ம நேராக வச்சுக்கிறப்ப டர்னிப் இருக்குது, பிரிஞ்சால் இங்கே இருக்குது, பீகாக் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் வந்து ஒருத்தர் மூஞ்சி மாதிரி இருக்குல்லையா? இந்த பிக்சர் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இது இப்படி திருப்புறப்போ என்ன ஒரு ஹாஃப் டர்னில் குவார்ட்டர் டர்ன் பாதி காவாசி வந்து என்ன பண்ணுறீங்க? திருப்புறீங்க. காவாசி வந்து டேர்ன் பண்ணுறப்போ 1/4 வந்து டேர்ன் நீங்கள் பண்ணுறப்போ என்னவாகுது? இந்த பிரிஞ்சால் இந்த டர்ன் இப்போ இந்த பக்கம் வந்துடுதா? இந்த ரெண்டு பிக்சர் இப்படி போயிடுது கொஞ்சம் டர்ன் பண்ணுறப்போ. ஓகேவா? ஒரு குவார்ட்டர் டர்ன் கொஞ்சமாக ஒரு கால்வாசி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேர்ன் பண்ணுறீங்க. திஸ் சேஞ்சஸ் இஸ் கால்ட் அஸ் ரொட்டேஷன். இந்த சேஞ்ச் தான் என்னென்னு சொல்கிறாங்க? ரொட்டேஷன். இப்படி சேஞ்ச் ஆகிற சேஞ்சஸ் என்னென்னு சொல்கிறாங்க? ரொட்டேஷன் சொல்கிறாங்க. O is the center. When we compare the figures 1 and 2, the pictures are changed as 1/4 turn. இப்போ பாருங்கள், இதில் வந்து எது வந்து சென்டர்னு வச்சுக்கோங்கன்னா ஓங்கிறது தான் சென்டர். ஓகேவா? அந்த சென்டர் வந்து அதே மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பிக்சரு செகண்ட் பிக்சரு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா? இந்த சேஞ்சை நம்ம என்னென்னு சொல்லணும்னா 1/4 டேர்ன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக டேர்ன் பண்ணுறோம் இல்லையா? இந்த டேர்னை வந்து என்னென்னு சொல்லுவோம்? 1/4 டேர்ன். இந்த பிரிஞ்சாலும் இந்த டேர்ன் இப்போ இந்த பக்கம் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டேர்ன் பண்ணுறோம். அந்த டேர்ன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 1/4 டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? When we rotate the chart as shown in the figure 3, the picture changes half turn. இப்போ வந்து அந்த பிக்சரை வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணோம்னா ஓகேவா? இப்போ இந்த டேர்ன் இப்போ பிரிஞ்சாலும் எப்படி வந்துச்சு? கீழே
கீழே வந்துருச்சா, மேலே இருந்துருந்து என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருந்துச்சு, அது கொஞ்சம் மேலே போச்சு இல்லையா, அப்படி மேலே போகிற அளவுக்கு நம்ம டேர்ன் பண்ணோம்னா அந்த டேர்னுக்கு பேர் 1/4 டேர்ன். ஓகேவா? அதே மாதிரியே அந்த பிக்சரை வந்து நம்ம கீழே கொண்டு வர அளவுக்கு, இந்த டர்னிப்பு பிரிஞ்சாலே கீழே கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து டேர்ன் பண்ணோம்னா என்ன அர்த்தம், அது வந்து 1/2 டேர்ன். ஓகேவா? என்ன ஹாஃப் டேர்ன் மட்டும் சொல்லலாம், ஹாஃப் டேர்ன். ஓகேவா? இது வந்து ஹாஃப் டேர்ன், இது 1/4 டேர்ன். ஓகேவா? 1/4 டேர்னா என்ன, ஹாஃப் டேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுதான் 1/4 டேர்ன் என்ன, ஹாஃப் டேர்னா என்ன. ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சரை நேராக வச்சுக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டேர்னிப் மேலே வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த சர்க்கிளை. ஓகேவா? அந்த சார்ட் வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்னிப்பும் இந்த பிரிஞ்சால் இந்த சைடில் கொஞ்சம் போகிற மாதிரி வந்து நீங்கள் டேர்ன் பண்ணுங்கள். அப்படி டேர்ன் பண்ணால் அந்த டேர்னுக்கு வந்து என்ன பேருனா 1/4 டேர்ன். ஓகேவா? இந்த டேர்னிப்பு பிரிஞ்சால் கீழே வர மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா என்ன வரும், அது வந்து ஹாஃப் டேர்ன். ஓகேவா? 1/4 டேர்னா எவ்வளோ, எப்படி திருப்பணும், ஹாஃப் டேர்னா எப்படி திருப்பணும் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா? டூ அப்சர்வ், இதில் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வென் வி ரொட்டேட் த ஷேப்ஸ் ஆர் ரொட்டேட்டட், நம்ம வந்து அந்த சார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ரொட்டேட் பண்ணுறப்போ என்னவாகும், அந்த ஷேப்ஸும் அதோட சேர்ந்து ரொட்டேட் ஆகுதா. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்சர்வ் பண்ணுவோம், த இமேஜஸ் ஆர் ரொட்டேட்டட் டிபெண்டிங் ஆன் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி என்னவாகுது, அந்த இமேஜஸில் வந்து பிக்சரில் வந்து அது ரொட்டேட் ஆகுது. இந்த பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் பாயிண்ட். இந்த 0 இருக்குது, இந்த ஓ இருக்குது இல்லையா, அந்த ஓவை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓ வந்து நடுவில் அப்படியே தானே இருக்குது, அது வந்து எந்த சேஞ்சும் இருக்கிறது இல்லை, அதை பொறுத்து தான் என்னவாகுது, நம்ம சுற்ற திருப்புறப்ப அது என்னவாகுது, அது வந்து டேர்ன் ஆகுது இல்லையா. இதை வந்து அவங்க சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்டை வந்து இந்த ஓங்கிற பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஓங்கிற பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? திங்க் இட், இப்போ நம்மளே திங்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் தேர் எனி சேஞ்ச் டு விங்ஸ் டு த வென்டிலேட்டர் ஃபேன் ஆஃப்டர் ரொட்டேட்டிங் 1/4 டர்ன் அண்ட் ஹாஃப் டர்ன். இப்போ வந்து ஒரு வென்டிலேஷனோட ரிங் ஒரு கொடுத்துட்டாங்க, வென்டிலேட்டரோட ஃபேன் வந்து கொடுத்துட்டாங்க, அதோட விங்ஸ், அந்த வென்டிலேட்டர் ஃபேனோட விங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம 1/4 டேர்ன் பண்ணுறப்போ ஹாஃப் டேர்ன் பண்ணுறப்போவும் என்ன சேஞ்ச் வருது, ஏதாவது சேஞ்ச் வந்து பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் பார்க்க முடியுதா, பார்க்க முடியுதா, சரி பார்க்க முடியுதா சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட்ஸ் see the rotation of the square. ஸ்கொயரோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. பாருங்கள், ABCD இப்படின்னு சொல்லிட்டு 4 வெர்டிசஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 4 கார்னருக்கும் 4 வெர்டிசஸ்க்கும் ABCDன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இந்த 1/4 டேர்ன் பண்ணுற போகிறோம். 1/4 டேர்ன் பண்ணுறப்போ என்னவாகுது, AB வந்து இப்படி சைடில் வந்துடுது பாருங்கள். இதை வந்து இப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறப்போ என்னவாகுது, AB வந்து சைடில் வந்துடுது, BC வந்து இந்த சைடில் வந்துடுது, CD வந்து இப்படி போயிடுது. ஓகேவா? அந்த ஏபிங்கிறது வந்து என்ன ஆகுது, இந்த சைடில் வந்துடுது. ஓகே, அதே மாதிரி இதை வந்து ஹாஃப் டர்ன் பண்ணுறப்ப என்னவாகுது, இந்த ஏபி வந்து கீழே வந்துடுது, பிசி இந்த சிடி வந்து மேலே போயிடுது. ஓகேவா? முதல்ல ஏபி மேலே இருந்துச்சு, சிடி வந்து கீழே இருந்துச்சு. 1/4 டர்ன் பண்ணுறப்போ ஏபி வந்து சைடில் போச்சு, சிடியும் சைடில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஹாஃப் டர்ன் பண்ணுறப்போ ஏபி கீழே வந்துருச்சு, சிடி வந்து மேலே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்கொயர் ரொட்டேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதா. கீழே பாருங்கள், எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, உங்களே எல்லாம் ரொட்டேட் பண்ண சொல்லி எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்களே பண்ணிடுறீங்க. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க, among the following shapes find out which one would like the same after 1/4 turn, put your tick mark. இந்த பிக்சர்லாம் வந்து இந்த பிக்சரில் இருக்கா, இந்த பிக்சரில் நம்ம வந்து இப்போ பிக்சர் இப்படி இருக்குது, இதை 1/4 டர்ன் பண்ணுறப்பவும் எது வந்து சேமாக ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி டிக் பண்ணணும். ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க, among the following letter find out which one would look same after half turn. நிறையா லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த லெட்டர்ஸில் வந்து நம்ம ஹாஃப் டர்ன் பண்ணுறப்பவும் ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எந்த லெட்டர்ஸ் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் விச் வில் லுக் சேம் ஆன் ஏ ஹாஃப் டர்ன். ஆனால் இதுவும் அதே தான், எந்த நம்பர் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே ஹாஃப் டர்ன் பண்ணாலும் இருக்குமோ அதை என்ன பண்ணிடுங்க, கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? how the following numbers are changed after half turn. இந்த நம்பரை வந்து எழுதி என்ன பண்ணீங்க, இதே மாதிரி வந்து எழுதி ஹாஃப் டர்ன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி சர்க்கிள் எழுதியோ ஏதாவது பண்ணியோ என்ன பண்ணுறீங்க, ஹாஃப் டர்ன் பண்ணி பாருங்கள். ஹாஃப் டர்ன் பண்ணுறப்போ இந்த நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? அதாவது நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் தந்துருக்குறாங்க பார்த்தீங்களா. என்ன ப்ராஜெக்ட் தந்துருக்குறாங்க, prepare a gallery of 5 pictures after 1/4 and half turn and show it to your teacher. From the gallery prepare a table that which look the same after 1/4 and half turn rotation. ஒரு வந்து கேலரி ஆஃப் அந்த 5 பிக்சரோட கேலரியை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. கேலரினா என்ன, பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ண நிறையா பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுனால கேலரின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பிக்சர் எடுத்துக்கிறீங்க, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மாதிரியே அதே பிக்சரையே
1/4 டேர்ன் இருக்கிறப்போ எப்படி இருக்கோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே பிக்சர் ஹாஃப் டேர்னில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்கொயர் எடுத்துக்கிறீங்க. ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் வந்து ஒட்டிக்கோங்க. ஏபிசின்னு சொல்லிட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 1/4 டேர்ன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் ஸ்கொயர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயரை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டேர்ன் 1/4 டேர்ன் எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது, அப்போ இந்த பிக்சர் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி ஹாஃப் டேர்னில் எப்படி இருக்குது இந்த மாதிரி மாறிச்சு, அப்போ இந்த பிக்சரையும் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஸ்கொயர் தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் ஏதாவது 5 பிக்சர்ஸோட 1/4 டேர்னும் ஹாஃப் டேர்னும் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் முடிச்சிடுவீங்களா? நெக்ஸ்ட்டு 1/3 டேர்னில் தந்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃபாலோவிங் பிக்சர் will look same on 1/3 of a turn. இப்போ இந்த பிக்சரை வந்து 1/3 டேர்ன் பண்ணோம்னா அது வந்து எப்படி மாறும்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 1/6 டேர்ன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபாலோவிங் பிக்சர் வில் லுக் சேம் ஆன் 1/6 டேர்ன். இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து 1/6 டேர்ன் பண்ணாலும் என்னவா தான் எப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த பிக்சரை வந்து சேமாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? Look at the following shapes. Draw that how will it be change after 1/3 and 1/6 of a turn. இந்த பிக்சர் வந்து பாருங்கள். பார்த்துட்டு 1/3 டேர்ன்லேயும் 1/6 டேர்ன்லேயும் இது வந்து எப்படி வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த 3 பிக்சரும் 1/3 டேர்ன்லேயும் 1/6 டேர்ன்லேயும் எப்படி வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1/3 டேர்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, கொஞ்சமாக டேர்ன் பண்ணுறதா இந்த மாதிரி. ஓகேவா? இது இப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சமாக டேர்ன் பண்ணுறது தான் 1/3 டேர்ன். பாருங்கள், 1/3 டேர்னில் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. 1/6 டேர்ன்லேயும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இது இந்த பிக்சர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, பாருங்கள். ஓகேவா? பார்த்து இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரா பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதே தான். இங்கே வந்து 1/4 டேர்னுக்கும் ஹாஃப் டேர்னுக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிக்சர் வந்து 5 பிக்சர் வந்து கலெக்ட் பண்ணி கேலரி உருவாக்கிங்களா? அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, 1/3 டேர்னுக்கும் 1/6 டேர்னுக்கும் கேலரியை வந்து உருவாக்கிறீங்க. ப்ரிப்பேர் அ கேலரி பை ட்ராயிங் த வேரியஸ் நம்பர் பிக்சர் ரங்கோலி. என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த இடத்துல 5 பிக்சர் கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்பர் கூட எழுதலாம். நம்பரை எழுதி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் எப்படி இருந்துச்சு, 1/3 டேர்ன் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, 1/6 டேர்ன் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி பிக்சர்ஸ் ஏதாவது பிக்சரும் நீங்கள் பண்ணலாம். இன்னும் ரங்கோலி இருக்குது இல்லையா, ரங்கோலி கோலம் ஒட்டி ரங்கோலி கோலம் அதை வரைஞ்சி கூட 1/3 டேர்னில் எப்படி இருக்குது, 1/6 டேர்னில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பிக்சரை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கேலரி ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், திங்க் இட். என்ன கொடுத்துருக்காங்க, find the only English alphabet which will not change its shape after 1/4 turn, 1/2 turn, 1/3 turn and 1/6 turn a turn rotation. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸில் நீங்கள் 1/4 டேர்ன் பண்ணுறப்பவும் ஹாஃப் டேர்ன் பண்ணுறப்பவும் 1/3 டேர்ன் பண்ணுறப்போ 1/6 டேர்ன் பண்ணுறப்போ இல்லை ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்கிற ஆல்ஃபாபெட்டை வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபெமிலியர் 2D shapes intuitively. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். மிரரில் வந்து ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும் தானே, நம்ம மூஞ்சி வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக காமிக்கும் தானே, அதை வந்து அந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகேவா? while standing in front of a mirror see your image. என்ன பண்ணுறீங்க, ஒரு கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்றுட்டு இந்த மாதிரி உங்கள் இமேஜை பாருங்கள். அப்சர்வ் image in the mirror when moving back and coming front to the mirror again. what do you infer? என்ன பண்ணுறீங்க, அப்புறம் கொஞ்சம் அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டே பின்னாடி வாங்க, கண்ணாடி பார்த்துக்கிட்டே முன்னாடி போங்க. உங்கள் கண்ணாடியில் உங்கள் இமேஜ் வந்து எப்படி தெரியும், your image in the mirror is dash. உங்களோட இமேஜ் வந்து மிரரில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப உங்களோட இமேஜ், அதாவது உங்கள் முகம் வந்து எப்படி தெரியுது, பிக்கராக தெரியுதா, ஸ்மாலராக தெரியுதா, சேம் சைஸ் தெரியுதா. when you go back your image is moving. நீங்கள் வந்து பின்னாடி போகிறப்போ கண்ணாடியில் வந்து உங்கள் இமேஜ் எப்படி தெரியுது, பேக்வேர்ட் போகிற மாதிரி தெரியுதா இல்லை ஃபார்வர்ட் நீங்கள் போகிற மாதிரி தெரியுதா. the distance between you and the mirror and the distance between you and your image is dash. உங்களுக்கும் அந்த மிரருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் உங்களுக்கும் அந்த இமேஜுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலா அன்ஈக்குவலா. when you come forward to the mirror your image is moving dash. நீங்கள் வந்து மிரருக்கு முன்னாடி வரப்போ உங்கள் இமேஜ் வந்து உங்கள் முன்னாடி வர மாதிரி இருக்கா இல்லை உங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்கா. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்து இதை என்ன பண்ணும், இந்த ஆக்டிவிட்டியை ஃபில் பண்ணும். ஓகேவா? இதுவும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். see you tomorrow. thank you.